செங்கல்பட்டு மாவட்டத்தில் அண்மையில் பெய்த கனமழையால் கொளவா ஏரி நிரம்பி கடல் போல ரம்மியமாக காட்சியளிக்கிறது. காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் மொத்தம் 909 ஏரிகள் உள்ளன. இதில் 75 விழுக்காடு ஏரிகள் நிரம்பியுள்ளன. இந்நிலையில் 2210 ஏக்கர் பரப்பளவு கொண்ட செங்கல்பட்டு கொளவா ஏரி முழுமையாக நிரம்பியுள்ளது. இதனால் மதகு வழியாக உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே உள்ள இந்த கொளவா ஏரி நிரம்பி கடல் போல காட்சியளிப்பதை ட்ரோன் கேமரா மூலம் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சாலையில் நடமாடி வரும் யானையை காட்டுக்கு விரட்ட நடவடிக்கை எடுக்குமாறு மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கூடலூரிலிருந்து செம்பாலா செல்லும் சாலையில் இன்று காலை காட்டு யானை ஒன்று அங்கும் இங்குமாக ஓடியதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சாலையில் நடந்து சென்றவர்களும் யானையை கண்டு அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறை ஊழியர்கள் யானையை காட்டுக்குள் விரட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். தனியார் பள்ளி ஒன்றும் ஃபிட் இந்தியா இயக்கமும் இணைந்து இப்போட்டியை நடத்தியது. திருவண்ணாமலை அண்ணா நுழைவு வாயில் அருகே தொடங்கிய மாரத்தான் அதிகார நந்தி வரை 6 கிலோமீட்டர் தூரம் சென்று மீண்டும் அண்ணா நுழைவு வாயிலை அடைந்தது. சீனியர் மற்றும் ஜூனியர் என 2 பிரிவுகளின் கீழ் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டியில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகள் வழங்கப்பட்டன. தூத்துக்குடி கடலோர பகுதிகளில் அரிய வகை பிளமிங்கோ பறவைகள் அதிக அளவில் குவிந்து வருகின்றன. தமிழ்நாட்டில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தென் கடலோர பகுதிகளில் பறவைகளின் சீசன் தொடங்கியுள்ளது. இதனை ஒட்டி வெளிநாடுகளில் இருந்து பிளமிங்கோ பறவைகள் பல்லாயிரம் மைல்கள் கடந்து தமிழக கடலோர பகுதிகளுக்கு வரத் தொடங்கியுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே பைனான்சியர் கடத்தப்பட்ட வழக்கில் 2 போலீசார் கைது செய்துள்ளனர். வளத்தியில் சாய் பைனான்ஸ் என்ற நிதி நிறுவனத்தை நடத்தி வரும் சிவா என்பவருக்கும் மதுரையைச் சேர்ந்த கும்பலுக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்துள்ளது. இந்நிலையில் 2 கார்களில் வந்த 8 பேர் கொண்ட கும்பல் சிவா வீட்டிற்கு சென்று அவரை காரோடு சேர்த்து கடத்திச் சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் பூதத்தாழ்வார் அவதார திருவிழாவை முன்னிட்டு தலசயன பெருமாள் கோயிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பூதத்தாழ்வார் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள் பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மதுரை விமான நிலையத்தில் முக்கிய பிரமுகர்கள் வருகை தரும் பகுதியில் கேட்பாரற்று கிடந்த சூட்கேஸால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மத்திய தொழில்படை பாதுகாப்பு வீரர்கள் மோப்பநாயை வரவழைத்து சோதனை செய்தனர். நீண்ட நேரத்துக்கு பின்னர் உரியவரிடம் சூட்கேஸ் ஒப்படைக்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் வருகையால் மதுரை விமான நிலையத்தில் மத்திய தொழில்படை பாதுகாப்பு மற்றும் தமிழ்நாடு காவல்துறை என 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. புதிய ரயில் பாதை அமைக்கும் பணி நடைபெற இருப்பதால் அரக்கோணத்தில் மிக முக்கியமான இரட்டைக்கண் பாலம் 10 நாட்களுக்கு மூடப்படுகிறது. நவம்பர் 2ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு பாலம் மூடப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேலும் பணிகள் நடைபெறும் போது 20 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்களை இயக்க வேண்டும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. இரட்டைக்கண் ரயில்வே பாலம் மூடப்படுவதால் பொதுமக்கள் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் தமிழ்நாடு கிராம வங்கியில் அடகு வைத்த தங்க நகையை மீட்க கட்டிய பணத்தில் 10,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருந்ததால் வங்கி அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். வாலாஜாபேட்டையைச் சேர்ந்த முத்துராமன் என்பவர் தனக்கு சொந்தமான லாரி விற்ற பணத்தில் நகையை மீட்கச் சென்றார். அப்போது 2,35,000 ரூபாயில் 10,000 ரூபாய் கள்ள நோட்டுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் லாரி வாங்கிய ராமு, அஸ்கர் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். யூடியூப் பார்த்து கள்ள நோட்டு தயாரித்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் தங்களுடைய உடலை தானம் செய்வதற்கான படிவங்களை கோவை அரசு மருத்துவமனை முதல்வர் கீதாஞ்சலியிடம் வழங்கினர். மறைந்த சிபிஎம் முன்னாள் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி உடல் தான முன்னெடுப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மேற்கொண்டுள்ளனர். காலங்காலமாக சமூக வாழ்வில் எல்லாவற்றுக்கும் முன்னுதாரணமாக இருப்பவர்கள் கம்யூனிஸ்டுகள் தான் என்கிற முறையில் இதற்கும் எங்களுடைய முன்னெடுப்பு மற்ற அனைவரையும் இணைக்கக்கூடிய வகையில் அமையட்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட முன்னாள் சிபிஎம் எம்பி PR நடராஜன், 15 பெண்கள் மற்றும் 25க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவ மாணவர்களின் கல்விக்கு உதவும் வகையில் உடல் தானம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மணவாள நகரில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனை வழக்கில் நைஜீரிய நாட்டைச் சேர்ந்த மைக்கேல் நந்தி என்பவரை போலீசார் கைது செய்தனர். இவ்வழக்கில் தொடர்புடைய ஜாவித் மற்றும் முனிஸ் ஆகியோர் கடந்த 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தொடர் விசாரணையில் திருப்பூரில் தங்கி நைஜீரியாவுக்கு துணி ஏற்றுமதி தொழில் செய்து வந்த மைக்கேல் நந்தி மெத்தபெட்டமைன் விற்பனை செய்தது தெரியவந்தது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட மைக்கேலிடம் 35 கிராம் மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டது. கூடலூர் அருகே முரம்பிளாவு கிராமத்தில் சீரமைக்காத தார் சாலையில் வழுக்கி விழுந்து காலில் காயம் ஏற்பட்ட மூதாட்டியை இளைஞர்கள் 2 தள்ளுவண்டியில் வைத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ജനങ്ങളും ഇവിടുത്തെ കൗൺസിലറും ഇവിടുത്തെ പഞ്ചായത്ത് അധികാരികളും കാണുക. ഇതിനൊരു പരിഹാരം കാണാൻ വിനീതമായി നിങ്ങളോട് അഭ്യർത്ഥിക്കാൻ പ്രിയമുള്ള സുഹൃത്തുക്കളെ. முரம்பிளாவு கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி 100 நாள் வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது சீரமைக்காத தார் சாலையில் வழுக்கி விழுந்ததில் காயமடைந்தார். இந்நிலையில் பருவமழை தீவிரமடையும் முன்பு முரம்பிளாவு கிராமத்தில் சாலையை சீரமைக்க அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர்.